எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ கூகுளில் என்டிஏ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, என்டிஏ அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூபிஎஸ்சி ஆன்லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி online.nic.in/home இதுதான். ஸோ இந்த பேஜில் போய்ட்டிங்கன்னா நம்மளோட ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் லாகின் பண்ணி ஸோ நம்ம எலிஜிபிளான எக்ஸாமை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேஷன். ஸோ ஃபஸ்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும், ஓடிபி இமெயிலுக்கு போயிருக்கு. ஸோ இல்லைனா ஸ்பேமில் இருக்கான்றதும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸ்பேமில் இல்லை. ஸோ இன்பாக்ஸில் ஓடிபி வந்துருச்சு. ஸோ ஓடிபி கொடுத்து வெரிஃபை இமெயில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ மொபைல் ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி ஃபீட் பண்ணி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிடுங்க. பாஸ்வேர்டுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 கேரக்டர்ஸ், A to Z ஆல்ஃபாபெட்டிக், ஒரு அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் சிம்பிள்ஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும். பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும் நமக்கு. ஸோ யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்திருக்கும், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இல்லைனா மொபைல் ஓடிபி எது வேணாலும் வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸில் அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதில் நேம் கொடுத்துருங்க. ஸோ மிடில் நேம் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, லாஸ்ட் நேம் கொடுத்தா ஓகே தான். யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டில் மிடில் நேம் இருக்காது. இன்கேஸ் டபுள் நேம் இருக்குது அப்படின்னா ரமேஷ்குமார் எஸ் அப்படி இருக்குது. ரமேஷும் குமாராக பிரிஞ்சு இருக்குன்னா ரமேஷ் ஃபஸ்ட் நேம், குமார் மிடில் நேம், லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல் கொடுத்துடலாம். ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ பேர் அந்த மாதிரி பிரித்து கொடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் 10th எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆதார்லேயும் 10th ஒரே மாதிரி
டேட் ஆஃப் பர்த் இருக்கிறத அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட்லேயே ஃபாதர் நேம் மதர் நேம் இருக்கும். கொடுத்துருங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ ஆதார் இருந்தால் ஆதார் எஸ் கொடுத்து ஆதார் வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ ஆதார் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லைனா ஃபோட்டோ ஐடி கார்டு இஷ்யூட் பை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை கிளாஸ் 11th 12th ஸ்கூல் கார்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 12 கார்டு இஷ்யூட் பை ஸ்கூல் ஒன்லி ஃபார் என்டிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேவல் அகாடமிக்கு இது எலிஜிபிள் கிடையாது, கிளாஸ் 11th and 12th. ஸோ இது ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். இல்லைனா வந்து இப்போது என்டிஏ அப்ளை பண்ணுறது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இதே அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கிளாஸ் 11 12 ஐடி கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டு வச்சு அப்டேட் பண்ணுங்கள். அதுவும் டேட் கரெக்டாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா கிளாஸ் 11th and 12th வச்சு முடிச்சிடுங்க. ஸோ ஐடி கார்டு வந்து நீங்களே ஃபோட்டோ எடுத்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. மாடல் ஐடி கார்டு வந்து சேவ் பண்ணிவிட்டு ID_card கார்டு இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இமேஜ் ஷுட் பி 20 KB to 200 KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஆதார் கொடுக்காதனால கொஞ்சம் ஹை ஸ்க்ரூட்டினி இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக எக்ஸாம் சென்டர் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் மெட்ரிகுலேஷன் போர்ட் ப்ரொஃபைலில் நிறைய தப்பு பண்ணுறாங்க. வேர் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் 10th மெட்ரிகுலேஷன் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா கொடுக்கணும், அவுட் சைடு இந்தியா கொடுத்தா தப்பாக வரும். ஸோ 10th எந்த ஊரில் பண்ணீங்க அப்படின்றது. ஸோ திரும்ப அந்த 10th எங்கே அப்ளை பண்ணோமோ எங்கே முடித்தோமோ அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. என்ன போர்டுன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அது கொடுத்துடணும். ஸோ இதே சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கொடுத்துடலாம். ஸோ 10th எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக 2024 இருக்கும். சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் பார்த்து அந்த நம்பரை ஃபிட் பண்ணுங்கள். ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிரேட் சிஸ்டமா இல்லை வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ சிஜிபிஏனா சிஜிபிஏ போட்டு எவ்வளோ சிஜிபிஏன்றது கொடுத்துடலாம். யூஸ்வலாக கேரளா போர்டில் படிச்சுட்டு தமிழ்நாடு போர்டு வரவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஜிபிஏ இருக்கும், சில பேர் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ
ஸோ யூடிஐஎஸ்சி கோட் தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸ்கூலோட கோடு. ஸோ இன்கேஸ் தெரியலன்ற பட்சத்தில் தான் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதோட ஸ்டேட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தோன்னா என்னென்ன ஸ்கூல்ஸ் லிஸ்ட்டு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் ஏக்லியோ மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான யூடிஎஸ் நம்பர் வந்துருச்சு. பென்சில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போர்டு அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட் ஒன்லி அப்படின்னு கொடுக்கணும், ஸ்மால் கேஸில் கொடுத்துருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் நேம் போர்டு அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட் அப்படி தான் இருக்கணும். ஸோ பிடிஎஃப் சைஸ் ஹெவியாக இருந்ததுன்னா கூகுளில் ரெடியூஸ் பிடிஎஃப் சைஸ் கொடுங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 361 KB வந்திருக்கு. இது நமக்கு சூட் ஆகாது, திரும்ப அதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். ஸோ 360 அபோவ் இருக்குது, நமக்கு சூட் ஆகாது இது. ஸோ அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம அப்லோட் ஆகிடுச்சு. டிஜிலாக்கரில் எனேபிள் ஆகிதான் நம்ம அதுலேருந்து கூட எடுத்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ப்ரிவியூ பண்ணிவிட்டு லாக் அண்ட் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ லேட்டராக இதை அப்டேட்லாம் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் போதே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பண்ணிடணும். ஸோ நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துருங்க. மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஹிந்து தவிர யார் இருந்தாலும் அவங்க வந்து எஸ் கொடுக்கலாம். அதாவது ஹிந்துக்கள் வந்து நோ கொடுக்கணும் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். அதர்ஸ் இருந்தாங்கன்னா, அதாவது முஸ்லீம், கிறிஸ்டியன், அதுக்கப்புறம் புத்திஸ்ட்டு, ஜெயினு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் எஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் மைனாரிட்டி மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறதுனால இந்த ரிலீஜனில் இருக்கிறவங்க மட்டும் கொடுத்தா ஓகே. அதர்ஸ் வந்து நோ கொடுத்துடலாம். மதர் டங் என்னன்றதும் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் டொமிக்கல் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட். ஸோ எங்கே பிறந்திருக்காருன்னும் போது இந்தியா மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சப்மிட் பண்ணியாச்சு. பர்சனல் டீடைல்ஸ், பேரண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துருங்க. எந்த ஸ்டேட் இவங்க பிலாங்ன்றதும் கரெக்டாக கொடுத்துடணும். அதாவது அவங்க காலங்காலமாக எங்கே வசிக்கிறாங்க, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்றது கொடுத்துடணும். அதே மாதிரி மதரும் கேட்குறாங்க, அதுவும் அதே மாதிரி கொடுத்துடணும். ஸோ உங்கள் டைமுக்குள்ளே பண்ணிடணும், இல்லைனா இந்த மாதிரி எக்ஸிட் ஆகிடும்.
டாக்குமெண்ட்ஸில் இருக்க மாதிரி கொடுங்க இன்கம்லாம். ஸோ பேரண்ட்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்தாச்சு நம்ம. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்குறேன், கம்யூனிட்டி கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர் அந்த இதிலே கொடுத்துருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. இஷ்யூங் அத்தாரிட்டி யூஸ்வலாக சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. இல்லை அந்த சர்டிஃபிகேட்டில் யார் கையெழுத்துப்பட்டிருக்காங்கன்றது பாருங்கள். ஸோ அவங்களுடைய டிசிக்னேஷன் என்னன்றதும் கொடுத்துருங்க. ஸோ ஆஃபீஸ்னால் தாசில்தார் ஆஃபீஸ், சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க, என்னைக்கு இஷ்யூ பண்ணது. ஸோ கேஸ்ட் நேம் என்னங்கிறதையும் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. ஸோ சென்ட்ரல் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி என்ன இதில் வருதுன்றது இதில் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இருளர் கம்யூனிட்டி அப்படின்னா ஸோ இதை வந்து தமிழ்நாடு ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு இருக்கும் சில நேரத்தில் பழைய ஆர்டர்ன்றதுனால. ஸோ 4th நம்பராக இருக்குது. ஸோ 4 கொடுத்துருக்கேன். கேட்டகரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுன்ட்டு. கேஸ்ட் அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட் இது மட்டும் தான் அலௌடு. கேஸ்ட் அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது ஏன் கேட்குறாங்கன்னா, இது காமன் ரிசர்வேஷன் அப்படின்றது, காமன் ரிஜிஸ்ட்ரேஷன்றதுனால நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமோ இல்லை வந்து சிஏபிஎஃப் எக்ஸாம் எழுதுறீங்க, சாரி ஐஏஎஸ் எக்ஸாமோ இல்லைனா அதை மாதிரி இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம் எழுதுறீங்கிற பட்சத்தில் ரிசர்வேஷன் வரும். இது என்டிஏக்குன்றது இன்எலிஜிபிள்னு வந்துடும். ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சராக இல்லைனா மட்டும் இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டீட்டெயில் டிசபிலிட்டி சப்மிட் பண்ணியாச்சு. அட்ரஸ் கேட்குறாங்க, அட்ரஸ் மென்ஷன் பண்ணிவிடுங்க. டிஸ்ட்ரிக்ட்டு, டவுனு, போஸ்ட் ஆஃபீஸ் என்னன்றது கொடுத்துருங்க. ஹோம் அட்ரஸ் சேமாக இருந்தால் ஹோம் அட்ரஸ் எஸ்ன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபாதரோட அட்ரஸ்ஸு சேம் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். மதர்தும் சேம்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ எஜுகேஷன் எங்கே கம்ப்ளீட் பண்ணிங்க கேட்குறாங்க. இந்தியாவில் தான் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ எஜுகேஷன் லெவல் வந்து ஹையர் செகண்டரி இல்லை அப்பியரிங் கொடுங்க இப்போ படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு. ஸோ எந்த ஸ்டேட்டில் படிச்சுட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு. போர்டு நேம் வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான், ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன். ஸ்கூலு, இன்ஸ்டியூட்டு, காலேஜ் நேம். ஸ்கூல், இன்ஸ்டியூட், காலேஜ் நேம். சப்ஜெக்ட்ஸு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ் என்ன 10th என்ன படித்தீங்களோ அதை வந்து கம்மா போட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க.
டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஸோ அதாவது 10+2 குவாலிஃபிகேஷன் இந்த கோர்ஸுக்கு எப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக வந்து 2023 வரும். இது ஏப்ரல் ஆர் மே. ஜூன் இது கொடுக்குறேன் நான். எக்ஸ்பெக்டேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மீடியம் ஆஃப் எஜுகேஷன் தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க. 10+2 கொடுத்தாச்சு. செல்ஃப் எம்ப்ளாய்டு நோ. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் நோ. ஸோ ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து அது டீட்டெயில் எல்லாமே இந்த மென்ஷன் பண்ணிடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஏதாவது எக்ஸாமில் பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக இருக்காது. நோ கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். இது வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்பியர் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக அப்பியர் ஆகிருக்க மாட்டேங்க அப்படின்னும் டிபார் மட்டும் நோ. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அப்லோட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் தப்பான ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். என்ன மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தான் இருக்கணும் ஃபோட்டோ. ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ நெத்திலேருந்து சின் வரைக்கும் தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது சேவ் பண்ணி ஃபோட்டோன்ற பேரில் சேவ் ஆகிருக்கணும். இந்த ஃபேஸ் வந்து 3/4 இல்லைங்கிறதுனால அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபோட்டோ பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ ஏஐயில் ஒர்க் ஆகுது இப்போல்லாம், அதனால் அப்ளிகேஷன் டக்கு ரிஜெக்ட் ஆகிடும்.
ஸோ இந்த ஃபோட்டோன்ற பேர்லேயே ஜேபேக்கில் ஒரு ஃபோட்டோவும் பிஎன்ஜியில் ஒரு ஃபோட்டோ இருக்கிறதுனால மாற்றி அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகிடுச்சு. சிக்னேச்சர்னு சேவ் ஆகிருக்கணும். ஸோ என்ன நம்ம ஃபைலில் வந்து சிக்னேச்சர்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது 20 to 100 KB கிட்ட இருக்கணுன்றாங்க. நம்மளுக்கு 110 KB இருக்குது. அப்லோடு கொடுத்துருங்க. ரைட், சேவ் அண்ட் சப்மிட். இப்போ என்டிஏ இப்போ தான் வந்து காமன் அப்ளிகேஷனை நம்ம முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வியூ கொடுத்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் கொடுக்கணும். ஸோ தட் வந்து நம்ம ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து டிக் சிம்பிளாக மாறிட்டே வரும். ஸோ இப்போ லாக் காமன் அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ வந்து எஜுகேஷன் லெவல் அப்பியரிங் 12 கொடுத்துடலாம். அதுவும் என்ன பேட்டர்ன் கேட்குறாங்க. இப்போ காமர்ஸ் குரூப்னா ஃபிசிக்ஸ் பட் நாட் ஹேவிங் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ அவங்க இந்தியன் ஆர்மி மட்டும் தான் எலிஜிபிள் வருவாங்க, மீதி பேர் இதில் வரலாம். சைனிக் ஸ்கூல் மிலிட்ரி ஸ்கூல் நோ கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து உடுமலைப்பேட்டில் அமராவதியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. அதேமாதிரி அவங்க அப்பா வந்து ஆஃபீஸர்ஸாக இருக்கார், ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸரு, இல்லை என்சிஓ, இல்லை அதர் ரேங்க் ஆஃபீஸர்ஸாக இருக்கார் அப்படின்னா, இல்லை சைனிக் ஸ்கூலில் அவர் யாராச்சும் அவங்க அண்ணன் தம்பி படிக்கிறாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். யூஸ்வலாக எல்லாருக்குமே ஆர்மி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆர்மி இப்போ ஜாயின் பண்ணுறவங்க பிஏ இல்லை பிஎஸ்சி கோர்ஸ் படிப்பீங்க. ஸோ சில பேருக்கு நேவி ஏர்ஃபோர்ஸ் பேஷன் இருந்தீங்கன்னா அது ஒன் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நோ கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி லைட்டிவ் ஹெச்எஃப்ஆர் ஏர்ஃபோர்ஸ் ஜிடிஓனா கிரவுண்ட் டியூட்டி எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து என்டிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த பர்சனோட இன்டர்வியூவில் ஏதோ ஃபெயில் ஆகிட்டாருன்னா அவரோட டேட்டாவை வந்து டிபார்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் வந்து ப்ரைவேட்டோ இல்லை வேறு யாரும் அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாப்க்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, வேலூர் இருக்குது.
ஸோ தமிழ்நாட்டில் வேலூர், திருச்சி, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க திருவனந்தபுரம் யூஸ் பண்ணலாம். ஊட்டி, கார்குடி இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிறவங்க மைசூர் சூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி இருக்குது. கோயம்புத்தூர், சென்னை. ஸோ அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டால் போதும்.